வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் தெய்வத்தை கட்டுவதனால் நமக்கு என்னவெல்லாம் ஏற்படும் என்பதனை பார்க்க போகிறோம். எதனால் இந்த பதிவு என்றால், நமது சேனலிலும் அல்லது என்னை நேரில் சந்திப்பவர்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இது தெய்வத்தை கட்ட வேண்டும் என்று மந்திரம் கேட்கின்றார்கள். அதற்காகவே இந்த பதிவாகும். ஏன் தெய்வத்தை கட்ட நினைக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தெய்வத்தை கட்டுவதனால் உங்களுக்கு என்ன ஆகப் போகிறது? எந்த ஒரு நல்ல மாந்திரீகவாதிகளும் தெய்வத்தை கட்ட நினைக்க மாட்டார்கள். தீய வேலைகளை செய்து ஏவல் பில்லி சூனியம் வைக்கக்கூடியவர்கள்தான் தெய்வத்தை கட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். அது எதனால் என்றால், நாம் ஒரு குடும்பத்திற்கு மாந்திரீகம் சம்பந்தமாக ஒரு ஏவலோ அல்லது சூனியமோ வைக்கின்றோம் என்றால், அவர்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது அவர்களுடைய குல தெய்வமோ அதற்கு வழிவிடாது. அப்படி வைக்கக்கூடிய துர்மாந்திரீகவாதிகளை போய் அடிக்க நினைக்கும் அல்லது எந்த ஒரு மாந்திரீக செயல்களையும் செய்ய விடாமல் தடுக்கும். அதற்காகவே துர்மாந்திரீகவாதிகள் இந்த தெய்வத்தை கட்டிவிட்டு அதற்கு பிறகு மாந்திரீகத்தை செயல்படுத்துவார்கள். அதே போன்று ஒரு சில மூலிகைகளையும் அல்லது சில பொருட்களையும் வைத்து கொண்டு தெய்வத்திடம் இருந்து அருள்வாக்கு கேட்பவர்களுக்கு தெய்வம் வராமல் செய்து விடுவார்கள். கோவிலுக்கு எத்தனை முறை வந்து அருள்வாக்கு கேட்டிருப்பார்கள். ஆனால் ஒரு சில பொழுது தெய்வத்தை கட்ட நினைப்பவர்கள் அங்கு ஒரு சில மூலிகைகளை வைத்து கொண்டு நின்றிருப்பதனால் எந்த ஒரு தெய்வமும் அருள்வாக்கு கூறுபவர்களிடம் வராது. அது எதனால் அப்படி செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் ஏதேனும் ஒரு குடும்பத்திற்கு வைத்திருக்கக்கூடிய பில்லி சூனிய ஏவல்களை அந்த தெய்வமானது இவர்கள்தான் வைத்திருக்கின்றார்கள் என்று அந்த தெய்வம் கூறக்கூடாது. நாம் மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக இந்த மூலிகைகளை வைத்து கொண்டு நின்றிருந்தால் அவர்கள் அந்த மூலிகையை வைத்து கொண்டு இருக்கும் வரை தெய்வமானது வராது. இப்படியே தெய்வங்களை கட்டுவார்கள். தெய்வத்தை கட்டுவது எளிதுதான். ஆனால் அதனால் ஏற்படும் அபாயங்களை பற்றி அறியாமல் இருப்பவர்களே இதனை செய்வார்கள். அதாவது, ஒரு தெய்வத்தை நீங்கள் கட்டுகின்றீர்கள் என்றால் அது கட்டுப்பட்டு மறுபடியும் ஏதேனும் ஒரு விதத்தில் விடுபடுகின்றது என்றால், ஒரு சில தெய்வங்கள் என்று இல்லை, பாதி தெய்வங்களுக்கும் மேற்பட்டது என்னை கட்டியவனை நான் அழித்தே தீருவேன் என்று இருக்கும். சில தெய்வங்கள் மட்டுமே கட்டியவனை எதுவும் செய்யாமல் அது அவன் இருக்கும் இடத்திற்கு வராமல் சென்றுவிடும். ஆனால் முக்காவாசி தெய்வங்கள் தன்னை கட்டியவனை கருவறக்க நினைக்கும். அதாவது, இவன் எத்தனை தெய்வங்களை கட்டியிருக்கின்றானோ அத்தனை தெய்வமும் அவனை வந்து பழி தீர்க்க நினைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இவன் ஏதேனும் மாந்திரீக வேலையில் செய்து நல்ல கிரக நிலையில் இருக்கும் பொழுது தெய்வங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அவனுடைய உடல் நலமானது குறுகி அவனுடைய கெட்ட காலமானது வரும்பொழுது அனைத்து தெய்வங்களையும் அவனை அழித்துவிடும். ஒரு சில தெய்வங்கள் அந்த மாந்திரீகவாதியை மட்டும் அழித்துவிட்டு சென்றுவிடும். ஆனால் இன்னும் ஒரு சில தெய்வங்கள் இன்னும் ஆக்ரோஷத்துடன் இருந்து கொண்டு அவனுடைய தலைமுறை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதனை கருவறுத்து கொண்டே இருக்கும். ஆண் பிள்ளை வாரிசு விடாமலும் புத்திர பாக்கியம் இல்லாமலும் அவனது குடும்பத்தை கருவறுத்து கொண்டே இருக்கும். இதனை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் எந்த தெய்வத்திற்கு கட்டு அறுத்தீர்களோ, அதாவது நீங்கள் எந்த தெய்வத்திற்கு கட்டி அந்த தெய்வம் கட்டறுந்து உங்களை துன்புறுத்துகின்றதோ அந்த தெய்வத்திற்கு தொடர்ந்து 48 நாட்கள் எலுமிச்சை கனி மாலை சாற்றி வருவதனால் உங்களுடைய தோஷமானது கழிந்து உங்களுடைய தலைமுறையானது தொடங்கும். இல்லை என்றால் உங்களுடைய குடும்பத்தை முழுவதுமாக அழித்துவிடும். எனவே யாரும் தெய்வத்தை
கட்ட நினைக்காதீர்கள். கட்ட நினைக்கும் என்பது தவறு. எனவே எப்பொழுதும் தெய்வத்தை கட்ட நினைக்காதீர்கள். அது நினைப்பதே உங்களுக்கு பாதகமான செயலாகும். என்றும் நல்ல வழியில் மாந்திரீகம் கற்று கொள்ளுங்கள். எந்த குருமார்களும் தெய்வத்தின் கட்டை அவிழ்க்கும் மந்திரமும் கட்டும் மந்திரமும் எந்த ஒரு சீடனுக்கும் அவ்வளவு எளிதில் தந்துவிட மாட்டார். அவனுடைய நடத்தையில் முழுமையாக நம்பிக்கை வந்து தன்னுடைய சீடன் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டான் என்று அவர்கள் முழுமையாக நம்பிய பிறகே தெய்வத்தை கட்டும் மந்திரத்தையும் கட்டவிழ்க்கும் மந்திரத்தையும் அவனுக்கு உரைப்பார்கள். கட்டவிழ்க்கும் மந்திரமானது அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது. ஆனால் தெய்வத்தை கட்டும் மந்திரமானது அப்படி அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்துவிடாது. அது எதற்காக பயன்படுகின்றது என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு சில நேரங்களில் அது நமக்கு உதவும். அந்த நேரமானது அனுபவம் வாயிலாக குரு உங்களுக்கு உரைப்பார். எனவே எல்லா மந்திரங்களுக்கும் பயனுண்டு. ஆனால் தெய்வத்தை கட்டுவது தவறாகும். எனவே யாரும் அதனை செய்யாதீர்கள். இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது பதிவு தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.